வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒளி தத்துவம் நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் இந்த பிறவியில் நமக்கு கொடுக்குறாருங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2024 டிசம்பர் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் இருக்கு, கோச்சார முறையில் எந்த ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது நாம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் அதனால பலன் அடையலாம். சரி, இங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் 2024 ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சூரியன், குரு, ராகு, கேது, சனி, இந்த 4 கிரகம் தான் ஆண்டு கிரகம் இல்லைங்களா? மீதி எல்லாமே மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்கள். ஆண்டு கிரகம்னா ஆண்டுக்கு பயிற்சி அடையக்கூடிய கிரகங்கள். எந்த மாற்றமும் பெறப்போறது இல்லையே டிசம்பர் மாதம். ஸோ குரு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானம், அதாவது ஜீவனஸ்தானத்திலேயே இருந்து டிசம்பர் மாதம் முழுது இருக்கிறார். அது 10ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு பலம் தான். 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்தை பார்ப்பது இந்த 3 விஷயத்துக்கும் நல்ல பலத்தை நீடித்து கொடுக்கிறார். என்னதான் 2ஆம் இடத்துல கேது இருந்து வாய் மூலமாகவும் பண விஷயத்துல சில பிரச்சனைகள் வந்தாலும் குருவின் பார்வை நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு, கடைசியா நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 7ஆம் இடத்துல சனி இருந்து நண்பர்கள் விஷயத்துல அவ்வளவு சிறப்பு இல்லாமல், பங்குதாரர்கள் குடும்ப விஷயத்துல ஒரு கனெக்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு தொடர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுக்கு அந்த சனி 7ஆம் இடத்துல விலகிறதுக்கு இன்னும் 4-5 மாசம் இருக்கு. பக்கத்துல வந்தாச்சு, 3 மாசம் தான் இருக்கு. ஸோ அந்த அமைப்பு இருக்குங்க. அதே சமயத்துல 8ஆம் இடத்துல ராகு இருந்து சில டிராவலிங், வெளிமாநிலம், வெளிநாடு, உங்க ஜாத அமைப்புல எப்படி கடல் தாண்டுவீங்களா, ஆறு தாண்டுவீங்களாங்கிற அமைப்புல கொஞ்சம் டிராவலிங் கொடுக்கும். குறிப்பா ராகு திசையே உங்களுக்கு நடக்கிறதா இருந்தால் ரொம்ப டிராவலிங் கொடுக்கும் அமைப்பு இருக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். உடம்புல சில தொந்தரவுகள் வந்து போகலாம். பட் பொதுவாக பார்க்கும்போது பிரச்சனை இல்லை. இந்த ஆண்டு கிரகங்கள் ராகு 8லும், கேது 2லும், குரு 7லும், குரு 10லும், சனி 7லும் நீடித்திருக்கிறார். ஸோ இப்போ மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற குறிப்பாக ராசி அதிபதியாகிய சூரியன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் டிசம்பர் 16க்கு மேலே பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குருவோட வீட்டுக்கு தனுசு மாறுறது அருமையான விஷயம். கொஞ்சம் மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, இதுவரை நீங்க செய்த முயற்சிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் கடினமான உழைப்புலேருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா குருவோட வீட்டில் சூரியன் ஒரு நல்ல ஒரு திட்பலம் பெறுகிறார். அதே சமயத்தில் சுக்கிரனே பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியே மாதத்தின் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மாறுறது, 5ஆம் இடத்துக்கு மாறுறது குழந்தைகள் விஷயமாகவும், காதல், நமக்கு பிடிச்ச விஷயத்துல ஈடுபடுறது, விளையாடு விஷயங்கள் பிடிச்சா விளையாட்டுல சேர்றது, உங்களுக்கு என்ன ஹாபியா இருக்குமோ அதுல எல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் இன்பமாகவும் கொஞ்சம் பிடித்ததாகவும் பேஷனேட்டாகவும் வாழக்கூடிய அமைப்பு ராசி அதிபதி மற்றும் சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு இன்பமான ஒரு விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. உங்களோட லெஷரை நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிச்சு எல்லாமே செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. புதன் குருவின் பார்வையில 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு குரு பார்ப்பது படிப்பு விஷயத்துல, டெக்னிக்கல் விஷயத்துல, கத்துக்கிற விஷயத்துல எல்லாத்துக்குமே நல்ல விஷயம். டாக்குமெண்டேஷன் பண்றவங்க, இ-காமர்ஸ், ஃபேஸ்புக்கு, சோசியல் மீடியா, சாஃப்ட்வேர், ஐடி துறை எல்லாத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் இருக்கு. ஏன்னா புதன் நீடித்து குருவின் பார்வையில் இருக்கிறார். எந்த ஒரு பயிற்சியும் பெற போறதில்லை மாதம் முழுவதும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான விஷயம். 12ஆம் இடத்திலேயே செவ்வாய் இருப்பதும் பார்த்தீங்கன்னா தப்பில்லை. ராஜோகாதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல நீச்சமா இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் தவறு இல்லை. கொஞ்சம் மாநிலம், வெளிநாடுங்கிற ஒரு டிராவலிங் கொடுக்கும். குறிப்பாக செவ்வாய் தசை நடக்கிறப்ப கொஞ்சம் டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கொஞ்சம் செலவுகள் செய்யும் பொழுது கொஞ்சம் வேகமாக சில விஷயங்கள், அதாவது பிளான் இல்லாமல் செய்யக்கூடிய செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. தூக்கத்தில் கொஞ்சம் மேன்மையாகக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் வரவு செலவுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு. யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒருத்தர் சொல்றாருன்னு ஒரு இன்வெஸ்ட் பண்றது, ஒரு ஸ்கேம்னு தெரியாம போய் மாட்டிக்கிறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார். நீங்க யாரை சந்திக்கிறீங்க, புதுசா யாரையோ சந்திக்கும் பொழுது உடனே நீங்க கமிட் ஆகக்கூடாது. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பார்த்தீங்கன்னா
நல்லவர்கள் தான் அவங்க வாழ்க்கையில் வராங்கன்னு நம்ம உஜித்த பண்ண முடியாது, சொல்ல முடியாது, கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அந்த அமைப்பு இருக்கிறதுனால செவ்வாயின் பார்வையும் 7ஆம் இடத்துக்கு பெறுவதனால, 8ஆம் பார்வையாக பெறுவதனால உங்களுடைய பங்குதாரர்கள், கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ், கிளையண்ட்ஸ், நண்பர்கள், குடும்பத்தினர் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரையும் நம்பி சொல்லிடக்கூடாது. அவங்க எப்போ மாறுவாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறது கொடுக்குது. ஸோ மற்றபடியில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கிறது. ராசி அதிபதியை 5ஆம் இடத்துக்கு மாறுவது நல்ல விஷயம். குரு 10ஆம் இடத்துல இருக்கிறார். எல்லாமே நல்ல அமைப்பு இருக்குது. கொஞ்சம் உற்சாகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. காதல் விஷயங்கள், குழந்தைகள் விஷயங்கள், உங்களுக்கு பிடித்த விஷயங்கள், படிப்பு, கிரியேட்டிவிட்டி, இதுவரை செய்ய முடியாமல் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்த விஷயங்களாக கொஞ்சம் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு, வர வேண்டிய பணம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு, எல்லாமே கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், அப்புறம் மக நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்தின் முதல் பாதம், பூர நட்சத்திரத்தின் 4வது பாதம், மக நட்சத்திரத்தின் 4 பாதம் அடங்கிய சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ பொதுவாக இது பொதுவான பலன்களை தவிர இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் எப்படி போய் கொண்டிருக்கிறார், அது கோச்சாரத்தில் நான் சொன்ன அந்த பலன்களோட எப்படி நம்ம சேர்த்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, இம்மீடியட் ஃபியூச்சர் அண்ட் லாங் டேர்ம் ஃபியூச்சரில் சில கிளாரிட்டி பெற்று அது மூலமாக தக்க டெசிஷன் கரெக்டான டைமில் எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக பெறலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.